உன்னை நினைத்து விட்டால் சுவாசம் கூட வேண்டாமப்பா. உன்னை சுவைத்து விட்டால் எந்த இனிப்பும் வேண்டாமப்பா. என் ஆசை சர்க்கரை முத்தே, என் சரித்திரமே நீதானப்பா. 28 ஆண்டுகளுக்கு முன்பு செல்லமே என் செல்லமே என்ற ஒளிப்பேழை இயேசு நாசரேனுக்காக என்னுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டவைகள். இந்த சூழலுக்கு இது பொருத்தமாக இருக்கிறது என்பதால் இதை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். Kindly permit to congratulate and bless these two kids, Joel and Magna, on behalf of the priest and the gathering. அற்புதமான இந்த நாளுக்காக கடவுளுக்கு உங்களுக்காக நன்றி செலுத்த நான் வந்திருக்கிறேன். கிறிஸ்துவ மதத்தின் தாற்பயமே நற்கருணைதான். இன்று திருச்சபை பூத்து செழித்து குலுங்குகிறது என்றால் அதற்கு காரணமும் நற்கருணைதான். இந்த நற்கருணையை மட்டும் நான் நகர்த்திவிட்டு பார்த்தோம் என்றால் திருத்தந்தை இல்லை, வத்திக்கான் இளவரசர் இல்லை, பேராயர்கள் இல்லை, ஆயர்கள் இல்லை, குருக்கள் இல்லை, கன்னியர்கள் இல்லை, திரு அவையே இல்லை. ஆக நம்முடைய கொண்டாட்டத்தின் உச்சக்கட்டம் திருப்பலி. இந்த திருப்பலியுடைய மையம் என்று சொன்னால் அதற்கு நற்கருணைதான். ஒரு பையன் இன்னைக்கு ஒரு சுற்றுலா தலத்திற்கு செல்லுகிறான் என்று சொன்னால் வருகின்ற பொழுது பேனாவோ பென்சிலோ வைத்து எழுத முடியாது. கீழே இருக்கிற இலையை நசுக்கி கசக்கி தன்னுடைய பெயரை அவன் பதிவு செய்துவிட்டு போவான். காரணம், தான் வந்ததை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நினைவு சின்னத்தை விட்டு செல்லுகிறான். மாணவன் படிக்கின்ற பொழுது தன்னுடைய நண்பனுக்கு ஒரு பேனாவையோ பென்சிலையோ கொடுத்து, என்னை வைத்துக்கொள், என்னை மறந்தாலும் என்னுடைய நினைவு பரிசை நீ மறந்து விடாதே என்று கொடுப்பான். இவனே சற்று உயர்ந்த நிலையில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய நண்பர்களுக்கோ தான் விரும்புகின்றவர்களுக்கோ ஒரு பரிசு பொருளை கொடுத்து, இதை என் நினைவாக வைத்துக்கொள். ஏன், தெருவில் விளையாடி கொண்டிருக்கிற சிறுவன் அம்மா அழைத்தவுடன் இன்னொரு சிறுவனுடைய முதுகிலே தட்டி, என்னை மறந்தாலும் என் அடியை மறக்காத என்று ஒரு நினைவு சின்னத்தை விட்டு செல்வான். காலங்களாலும் மனிதர்களாலும் சூழ்நிலைகளாலும் அழிக்க முடியாத நினைவு சின்னத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் விட்டு சென்றிருக்கிறார். ஆக இந்த நினைவு சின்னம் காலங்களால் மனிதர்களால் சூழ்நிலைகளால் அழிக்க முடியாது என்பதை நினைவுபடுத்தி, வரலாற்றிலிருந்து 40 ஆண்டுகால போராட்டம் அருட்சகோதரி ஜூலியானா இவருடைய வேண்டுதலால் 1206ஆம் ஆண்டு திருத்தந்தை 22ஆம் அருளப்பர் தான் இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று பகிரங்கமாக பதிவு செய்கிறார். வழக்கமாக மூவொரு தேவன் திருவிழா முடிந்த பிற்பாடு வியாழக்கிழமையில் இந்த திருவிழா கொண்டாடப்பட்டது. ஆனால் இதை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட வேண்டும் என்று 23ஆம் அருளப்பர் அவர்கள் திருத்தந்தை அகில உலகத்திற்கும் சொல்லப்பட்டார். சகோதரி ஜூலியானா வேண்டுகோளுக்கெனக பெல்ஜியம் நாட்டில் மட்டும்தான் இந்த விழா கொண்டாடப்பட்டது. அதற்கு பின்னால் தான் அகில உலகமே கொண்டாடியது. இது வரலாறு. விவிலியம் என்று சொன்னால் பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு யாவை இறைவன் அழைத்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை அழைத்து கொண்டு போன பொழுது உணவில்லாமல் புலம்பிய பொழுது மன்னா பொழிய வைத்தார். இந்த மன்னாவின் தொடக்கம் அதனுடைய இறுதி நிலை என்று பார்த்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உலரையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் தந்திருக்கிறார் என்பதுதான். ஆக இது விவிலியம். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இவர்கள் வாசகம் ஆங்கிலத்தில் படித்ததால் உங்களுடைய கண்டிப்பாக உங்களுடைய நினைவிற்காக கொண்டு வருகிறேன். Man and the world, without being conscious of it, are calling to God. More often than not, the call remains a silent one. The most spectacular encounter of God with man is divinity and humanity. The spectacular encounter of the Israeli refugee Moses on Mount Sinai. The second encounter is Paul on his way to Damascus. The third one, Zacchaeus, owing to his short stature,
In order to get the glimpse of Jesus, he climbs into a sycamore tree to get the glimpse of Jesus. ஆக அற்புதமான அருள் அடையாளம் இது விவிலிய பின்னணி ஆங்கிலத்திற்காக. வாழ்க்கையிலிருந்து அற்புதமான அருட்தந்தை அந்தோனிராஜ் அவர்கள் இந்த நிகழ்வை குறிப்பிடுகிறார். மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதால் பதிவு செய்கிறேன். ஜெர்மனி நாடு, இதில் இருக்கிற சாக்சனி என்ற ஒரு இடத்தில் மன்னனாக இருக்கிறான் இந்த நெட்டிகைன் என்கிறவன். அடிக்கடி பிரான்ஸ் தேசத்தில் சார்ல்ஸ் மன்னனோடு போராடுகின்ற போது எப்பொழுது பார்த்தாலும் ஜெர்மனி தோற்று போகும், பிரான்ஸ் ஜெயித்துவிடும். இந்த மன்னனுக்கு ஒரு ஆசை, ஏன் எப்படி ஜெயிக்கிறார்கள் என்று பார்த்தான். அப்படி பார்த்த பொழுது மாறுவேடத்தில் இந்த நெட்டிகைன் என்கிற ஜெர்மனி நாட்டு மன்னன் தன்னுடைய பரிவாரங்களோடு இந்த பிரான்ஸ் படையில் ஒன்று சேர்ந்து விட்டான். உண்மை, சரித்திர சான்று, கதையல்ல, நிஜம். என்ன நடந்தது என்றால், அவர்கள் சண்டை போடுவதற்கு முன்பு பக்கத்தில் இருக்க ஒரு ஆலயத்தில் இந்த போர் வீரர்கள், பிரான்ஸ் தேசத்து போர் வீரர்கள் மன்னன் சார்லஸோடு அவர்கள் அந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறார்கள். அவர்கள் நன்மை வாங்குகின்ற பொழுது, நன்மை கொடுக்கின்ற அருட்தந்தையினுடைய கரங்களிலிருந்து நன்மை வாங்குகிறவர்கள் சந்தோஷமாக வாங்கினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளிமயமான மகிழ்ச்சியான வடிவில் அவருடைய நாவிலே புகுந்து குரல் வலையிலே இறங்கி அவருடைய இதயத்தில் தொடுகிறார் என்பது. யாரெல்லாம் சோகமாக இருக்கிறார்களோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோகமாகவே அவர்கள் உள்ளத்தில் வருகிறார். ஆக இன்றைக்கு மேக்னா அண்ட் ஜோயல் இரண்டு பேரும் எல்லாம் இயேசுவே என்ற அற்புதமான பாடல் கேளுங்களேன். மண் மழையை மறந்தாலும் மழைதானே மண்ணுக்கு உயிர், பலனில்லா நிலத்தை நனைக்கின்ற மழையே நீ இன்று எனக்கு எது கதி. ஆக எத்தனை உணவு இருந்தாலும் எத்தனை பொருட்கள் இருந்தாலும் ஆண்டவனை இறுக பற்றி கொள்ளுகிறவர்கள்தான் நிறை வாழ்வு பெறுகிறார்கள். விதை நெல்லை நேசிக்காதவன் விவசாயி இருக்க முடியாது. சட்டத்தை நேசிக்காதவன் நீதிபதியாக இருக்க முடியாது. மருத்துவத்தை நேசிக்காதவன் மருத்துவனாக இருக்க முடியாது. ஆன்மீகத்தை விரும்பாதவன் ஆண்டவனை இறுக பற்றி கொள்ள முடியாது. ஆக எல்லா நேரத்திலும் நம்முடைய வார்த்தை எதுவாக இருக்கும்? இன்னிசையாக கேளுங்களேன். பெற்றோருக்கு ஒரு வேண்டுகோள், ஞான பெற்றோருக்கு ஒரு வேண்டுகோள். இன்றைக்கு பிள்ளைகளை மிகவும் தூய்மையாகவும் மேன்மையாகவும் மகத்துவமாகவும் நீங்கள் சீவி சிங்காரித்து பொட்டு வச்சு பூ வச்சு கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த உடையில் நீங்கள் கரைபட்டு விடக்கூடாது, கலங்குவீர்கள், கவலைப்படுவீர்கள். ஆனால் இதற்கு பின்னால் இவருடைய ஆன்மா கரைபட்டு விடக்கூடாது என்பது நீங்கள் கலங்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு பிரேம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கூடவே அழைத்து வந்தீர்கள். அதுபோன்று கோவிலுக்கு நீங்கள் கூடவே அழைத்து போக வேண்டும். பாவ சங்கீர்த்தனம் செய்தார்களா, நன்மை வாங்கினார்களா என்று நீங்கள் கேட்க வேண்டும் என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஆக இந்த சூழலில் நாம் விரும்புவது என்ன என்று சொன்னால், இறைவனை இறுக பற்றி கொள்ளுகிறவர்கள்தான் நிறை ஆசீர் பெறுகிறார்கள். இதைத்தான் நான் அவருடைய நினைவாக செய்ய வேண்டும் என்பதை இறுதி பாடலாக இதை நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, குருதிகரும் திருந்த மாட்டாயா, என் குருதிகரும் திருந்த மாட்டாயா, என்னை போல வாழ மாட்டாயா. ஜோயல் மேக்னா, இந்த கவிதை உங்களுக்கு புரியாது, புரிந்த உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு சொல்ல வேண்டும். விண்ணை கண்டேன்
வியப்பு கொண்டேன், மண்ணை கண்டேன், மதிப்பு கொண்டேன், காற்றை கண்டேன், கற்றுக்கொண்டேன், நிலவை கண்டேன், நிம்மதி கொண்டேன், நாயை பார்த்தேன், நன்றியை கொண்டேன், எறும்பை பார்த்தேன், சுறுசுறுப்பு கொண்டேன். இறைவா, நான் உன்னை கண்டேன், அதில் என்னை கொண்டேன் என்ற உணர்வோடு உன்னை நினைத்து விட்டால் சுவாசம் கூட வேண்டாமப்பா, உன்னை சுவைத்து விட்டால் எந்த இனிப்பும் வேண்டாமப்பா. என் ஆசை சர்க்கரை முத்தே, என் சரித்திரமே நீதானப்பா. ஆமென்.